புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நமது அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி கழகத்தின் உடைய ஏற்பாட்டின் பேரில் சிறு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தினோம். அந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்திங்கன்னா அனைத்து துறையிலிருந்தும் எல்லா நிபுணர்களும் கலந்து கொண்டார்கள். மாண்புமிகு நம்ம சுறுசுறுப்பான நம்ம முதல்வர் மற்றும் நமது சுகாதாரத்துடைய அமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படியாக இந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, விவரமாக நிர்வகிக்கப்பட்டது. நம்ம என்னன்னாக்க இந்த கவர்மெண்ட் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குங்க. போதையில்லா தமிழகம் அப்படிங்கிறதுல ரொம்ப முன்னேற்பாடாக செயல்படணுங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தினா இந்த உலக புகையிலை ஒழிப்பு தினத்தில் ஒரு சில கருத்துக்கள் கலந்துரையாடப்பட்டது. இந்த புகையிலைங்கிறது தான் கேட்வே ஆஃப் ட்ரக்குங்கிறான். அதாவது மற்ற போதை பழக்க வழக்கங்களுக்கு ஒரு கதவை திறந்து விடுற மாதிரி இந்த புகையிலை பழக்கம் அப்படிங்கிறோம். இந்த புகையிலை பழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் கலந்துரையாடல்களில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சருடைய வழிகாட்டின் பேர்லையும் கலந்துரையாடலின் பேர்லையும் இப்போ பள்ளி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஐஏஎஸ் அகாடமி, டியூஷன் சென்டர் மற்றும் ஹாஸ்டல்ஸு இந்த மாதிரி உள்ள நிறுவனங்களை சுற்றியுள்ள 100 யார்ட்ஸ்லையும் உள்ள கடைகள்லையும் இந்த சட்டத்தை கொண்டு வரலாமா என்று ஒரு ஆய்வில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இந்த புகையிலை பொருளை விற்கக்கூடாது. அதே மாதிரி அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டியெல்லாம் தனது 18 வயசுக்கு கீழே உள்ள தம்பியோ பேரப்பிள்ளையோ இவங்களெல்லாம் கடைக்கு கொண்டு போக சொல்லக்கூடாதுன்னு சட்டம் சொன்னால் கூட இன்னும் இதை நம்ம டாஸ்மார்க்கில் 21 வயசு மேலே அப்படின்னு நம்ம முதல்வர் ஒரு சிறப்பான ஒரு அறிக்கையை கொடுத்த மாதிரி இதே ஒரு 21 வயசுக்குன்னு அதிகமாக்கலாமா அப்படின்னு ஒரு கலந்துரையாடலும் எடுத்து வைக்கப்பட்டு நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், முதல்வர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல ஒரு கலந்துரையாடல் எடுக்கப்பட்டது. இன்னும் வருங்காலத்தில் போதையில்லா தமிழகத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப சிறப்பாக செயல்படுவோம். இதுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். இந்த கலந்துரையாடல் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மக்கள் அனைவரும் ஏதாவது இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் கூட நமது அரசாங்கம் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கிறது. உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 5ன்னு ஒன்று சொல்கிறாங்க. செக்ஷன் 1(5) அப்படின்னா டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எனி பர்சன் இன்ஃப்ளூயன்சிங் தி சேல் ஈஸ் தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதை மாதிரி இந்த மாதிரி கம்பெனிகள் நேமம் வச்சுட்டு ஐடிசின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பெனிகள் நேரம் வச்சு இப்போ அது மட்டும் இல்லை, எக்கச்சக்க கம்பெனிகள் இருக்குது. அந்த மாதிரி கம்பெனிகள் அதை ப்ராடக்ட்ஸ் இன்டைரக்டாக ஒரு யூத்ஸோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு சேல்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த கலந்துரையாடல்கள் எடுத்துரைக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன், பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொது இடங்களில் புகைப்பிடிக்க ஒரு காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மட்டும் இல்லாமல் அங்கங்கே ரோட்டுகள் எல்லாம் பொது கடைகள், அந்த சவரங்கள் தொங்குறது, லைட்டு வச்சிருக்கிறது, இதெல்லாம் அதிகமாக காணப்பட்டுள்ளது. இப்போ தீவிர நடவடிக்கைகளில் எடுத்ததுனால அதனுடைய அளவுகள் மிகவும் குறைந்தது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருந்த பொது இடங்களில் புகைப்பிடித்தது குறைந்திருக்கிறது. ஒரு 18% குறைந்திருக்கிறது. இருந்தால் கூட புகைப்பிடிக்கக்கூடிய அளவுகளை வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு புறமோ அவங்க சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுடைய கேரக்டரை மாற்றி அவர்களுடைய சமூக பங்களிப்போடு அவர்களை தன் ஏற்பின் மூலமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் சட்டத்தின் பிரகாரம் செக்ஷன் 4 அப்படிங்கிறாங்க, செக்ஷன் 6ங்கிறாங்க. செக்ஷன் 4னா பொது இடங்களில் புகைப்பிடிக்கிறது. செக்ஷன் 6 அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்லேருந்து 100 யார்ட்ஸுக்குள்ள கடைகளில் ஏதாவது புகையிலை பொருட்கள் விற்றாங்கன்னா ஃபைன் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபைன் பண்ணுறதுல இப்போ 2008லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து இது வரைக்கும் ஒரு 8 கோடி வரைக்கும் நம்ம அபதாரத்தை விதிச்சிருக்கோம். அபதாரங்கிறது இட்ஸ் நாட் எ பனிஷ்மெண்ட், இட் இஸ் ஏ ஒரு ஐஇசி, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த அபதாரம் கொண்டு வரப்படுகிறது. இது வரைக்கும் ஒரு 8 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம அபதாரம் விதிக்கிறோம். தமிழ்நாடு புகையிலை கட்டுப்பாட்டினுடைய
ஒரு நோடல் ஆஃபீஸராக இருக்கேன். டாக்டர் கிருஷ்ணராஜ், ஜாயின்ட் டைரக்டர்.